இட்லி பவுடர் ரெசிபி. இட்லி பொடி மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 25 கிராம் மிளகாய், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. கொஞ்சம் எண்ணெய் போட்டு மிளகாய் வச்சுக்கலாம். காம்போட வச்சுருங்க, அப்புறம் காம்பு எடுத்துக்கலாம். விதையெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 100 கருப்பு உளுந்து போட்டுக்கிறேன். ஒரு 50 கடலைப்பருப்பு, ரெண்டையும் நல்லா வறுக்கலாம். நான் எல்லாம் எண்ணெயில் தான் கொஞ்சம் எண்ணெய் போட்டு வறுக்கிறேன். எண்ணெயிலே கருப்பு உளுந்து போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி விதை, தனியா ஒரு கரண்டி, சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி பொட்டுக்கடலை, ஒரு சின்ன புளி, நல்லா வறுப்பட்டதும் ஒரு சின்ன கரண்டியில் வந்து எள்ளு, கருப்பு எள்ளு தான் எடுத்துருக்கேன். நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்பீடாக அடுப்பை வச்சு கொஞ்சம் நல்லா கொண்டாடணும், பார்த்துருங்க. அதுலேயே கல்லுப்பு, பொடிக்கு தேவை கல்லுப்பு. ஒரு 2 கைப்படி காஞ்ச கருவேப்பிலை, நிழலே காய்ச்சது போட்டுக்கணும். அதோட பூண்டு பல் 1 தோலோட போட்டுக்கோங்க. என்கிட்ட தூள் தான் இருக்குது, பெருங்காயத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன். காஞ்ச மிளகாய் வறுத்ததை அதிலே போட்டுக்கோங்க. காம்பை எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன்.